வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மார்கழி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதோடு சேர்த்து இன்று ஹனுமன் ஜெயந்தி. ஹனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நம் ஹனுமன் எல்லாரையும் ஆசிர்வதிக்கட்டும். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்னு ஆஞ்சநேயனை புகழ்ந்து பாடுவாங்க. ஆஞ்சநேயர் எப்படின்னா ஞானத்திற்கான கடவுள், தைரியத்திற்கான கடவுள், பயத்தை போக்கி மன வலிமையை தரக்கூடியவர், ஞானி, சொல்லின் செல்வர் என்று ராமனால் புகழப்பெற்றவர், வலிமை படைத்த பராக்கிரமசாலி, யாராலும் செய்து முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை அசால்ட்டாக செய்கிறவர், விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடியவர், சிறந்த பக்தன், சிறந்த ஞானி, கல்வி அறிவை தரக்கூடிய கடவுளவர். இந்த நன்னாளில் அவரை வழிபட்டு அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற வேண்டும். கம்ப ராமாயணத்தில் எல்லா காண்டங்களும் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காண்டம் இருக்குன்னா அது நம்ம அனுமனுக்கு தான். சுந்தர காண்டம் முழுமையும் அனுமனுடைய புகழை சொல்கிறதுக்குன்னே இருக்கிற காண்டம். எல்லாத்த காட்டிலையும் அவரோட நிறைய இன்சிடென்ட்ஸ் நமக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். திஸ் பர்டிகுலர் இன்சிடெண்ட் என்னென்னா, ராவணன் கிட்ட போகிறார், ராம தூதனாக போகிறார். தூதனுக்கான மரியாதையை கொடுக்க தவறிய ராவணனுக்கு அவர் அங்கே ஒரு பாடம் புகட்டுவார். தூதனை அவமரியாதை பண்ணுறான் ராவணன். இலங்கை வேந்தன் அவன் ஒரு பெரிய ஹைட்டில் அரியணையில் ராவணன் உட்காந்துருக்கான். இவர் தூதனாக போகிறார். இவரை அமர்த்தி, அதாவது உட்கார வச்சு பேசாமல் நிற்க வச்சே பேசிகிட்டு இருப்பான் ராவணன். யார்கிட்ட இது பழிக்கும்? ஹனுமன்கிட்டையா? உடனே ஹனுமன் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய வாளை சுருட்டி ஒரு பெரிய அரியணையை உருவாக்கி அதில் உட்காந்துப்பார். அதில், அதாவது ராவணனோட ஹைட்டுக்கு மேலே இவரோட ஹைட் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் இதை என் தாத்தா மூலமாக கேட்டுட்ருக்கேன். பயங்கர இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட். உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்தணும்னு நினச்சா அவனுக்கு இப்படி ஒரு லெசனை தான் டீச் பண்ணணும்னு அனுமன் அன்னைக்கே சொல்லியிருக்காரு. ராவணனே அசந்து மிரண்டு போன தருணம் அது. ராமரோட தூதனே இவ்வளோ பவர்ஃபுல்னா ராமர் எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு அநேகமாக அந்த மூமெண்ட்டில் ராவணன் யூகிச்சிருந்தாருன்னா இந்த போரே இருக்காது. அங்கேயுமே எச்சரிக்கிறார் ஹனுமன், நீ பேசாமல் என்னோட தலைவன்கிட்ட சரணடைஞ்சிரு, மன்னிப்பு கேட்டு அவர் உன்னை மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு. அதெல்லாம் கேட்குற நிலைமையில் ராவணன் அப்போ இல்லை. இந்த மாதிரி ஹனுமனோட வீரம் இருக்குல்ல, அது சொல்லி மாளாது. இந்த நல்ல நாளில் எல்லா கோயில்கள்லேயும் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் அணிவிக்கப்படும். பெருமாளுக்கும் ஹனுமனுக்கும் துளசி மாலை அணியறது நமக்கு தெரியும். பட் ஏன் வெத்தலை மாலை அணியிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. சீதாம்மாவை பார்த்து ஸ்ரீராமர் அனுப்பிச்சாருன்னு சொன்னதுனால சந்தோஷப்பட்ட சீதாம்மா அங்கே இருந்த அசோகவனத்தில் இருந்த வெத்தலையை பறித்து இவரை சந்தோஷத்தில் ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் சீதாம்மா. அந்த நாளில் இருந்து வெற்றிலை வெற்றிக்கு அடையாளமாக ஹனுமனுக்கு சாத்தப்படுது. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது வேணும், வெற்றி கிடைக்கணும் ஒரு விஷயத்தில் அப்படின்னா வெத்தலை மாலை சாத்தி ஹனுமனை கும்பிடுங்க. எல்லாம் வல்ல ஹனுமன் உங்களை ஆசிர்வதிப்பார். இன்னொன்று, எல்லா கடவுள்களும் வைகுண்டம் போயிட்டாங்க. இந்த ராமாயணம் முடிவில் எல்லாரும் வைகுண்டம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹனுமன் மாத்திரம் சிரஞ்சீவியாக இன்னமும் இந்த பூமியில் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எங்கெல்லாம் ராமாயணம்
ஒலிக்கிறதோ, எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. கூப்பிய கரங்களோடு தான் பெரும்பாலும் ஹனுமன் காட்சி பெறுவார். ஏன்னா வர்ற பக்தர்கள் வந்து ராமனோட நாமத்தையோ இல்லை ராம சிந்தனையோடையோ வந்தார்னா அந்த பக்தர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறாராம் நம்ம ஹனுமன். எப்பேற்பட்ட பக்தன் பாருங்களேன், அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, சிறந்த பக்தன். என்னோட இஷ்ட தெய்வம் ஹனுமன். அவரோட இந்த பிறந்த நாளில் அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த நாளை நாம் தொடங்குவோம். நன்றி.